அன்பார்ந்த அறிவலை நேயர்களுக்கு வணக்கம். நம் அறிவலையில் இன்றைய எபிசோடான கரியர் கைடன்ஸ்ல உங்களுடன் இணைந்திருப்பது மகரஜோதி, பாரதி வித்யாலயா மெட்ரிக் பள்ளி ஆங்கில ஆசிரியை. கரியர் கைடன்ஸ்ல பல துறைகள் பற்றி பல தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்ஸ் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜினா பூமிக்கடியில இருக்கிற கனிமங்களை அடையாளம் கண்டு ப்ராசஸ் செய்து யூஸ் பண்ற வகையில மாற்றுவதுதான் மெட்டலர்ஜி. இப்படி கிடைக்கக்கூடிய கனிமங்களை மற்ற மெட்டீரியல்ஸோட சேர்த்து ஒரு புதிய மெட்டீரியலா உருவாக்குவதுதான் மெட்டீரியல் சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இரும்பு தாது எடுத்து இரும்ப உருவாக்குறோம். இரும்பு தண்ணியில இருந்தா துருப்பிடிச்சிடும். பட் குரோமியம் அண்ட் நிக்கல் ஆட் பண்ணா துருப்பிடிக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த ப்ராசஸ் தான் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். செராமிக் சயின்ஸ், பாலிமர் சயின்ஸ், மேக்னெட்டிக் மெட்டீரியல், நானோ சயின்ஸ், இது எல்லாமே மெட்டீரியல் சயின்ஸுடைய பிரிவுகள். மொபைல் தொடங்கி விமானம், செயற்கைக்கோள்கள் வரை மெட்டீரியல் சயின்ஸுடைய பங்கு இருக்கு. அது போல மெக்கானிக்கல்ல இருந்து ஏரோஸ்பேஸ் வரை எல்லா துறைகளுமே மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸை டிபெண்ட் பண்ணியே இயங்குது. 2023 விண்ணுக்கு செலுத்தப்பட்டுள்ள ஆதித்யா L1, சந்திராயன் 3 போன்ற ஸ்பேஸ் ஷிப்ஸ் தயாரிக்கிற டீம்ல மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியர்ஸோட பங்கு அதிகமா இருந்தது. குறிப்பா சூரியனை ஆய்வு செய்ய போகும்போது அதனோட வெப்பத்தை தாக்கு பிடிக்கிற மெட்டீரியல் எது, அது போலவே நிலவுடைய உச்சபட்ச குளிர்நிலைய தாக்கு பிடிக்கும் பாகங்கள் எது, நிலவுல மண்ணல்ல வேண்டும்னா அந்த கருவி எந்த மெட்டீரியல்ல உருவாக்கப்படணும், புகைப்படங்கள் எடுக்கிற கேமரா லென்ஸ் எப்படி உருவாக்கப்படணும், இந்த மாதிரியான எல்லாவற்றையுமே மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி படித்தவங்களே தீர்மானிக்கிறாங்க, அதை உருவாக்கவும் செய்யறாங்க. அது போலதாங்க மெடிக்கல் ஃபீல்டுலயும் மெட்டலர்ஜி படித்தவங்களுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையில உடலுக்குள்ள வைக்கக்கூடிய நட்டு போல்ட் தொடங்கி இதயத்துக்கு வைக்கும் ஸ்டென்ட் வரைக்கும் எந்த மெட்டீரியல்ல செய்யணும், எந்த மெட்டீரியல் பக்க விளைவை உருவாக்காது, இது எல்லாத்தையுமே இவங்க தாங்க தீர்மானிக்கிறாங்க. இந்த அளவுக்கு தேவையும் வாய்ப்பும் கொண்ட மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் கோர்சஸ் உள்ள காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டுல ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி திருச்சி, ஐஐடி சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், PSG Tech in Coimbatore, Coimbatore Institute of Technology, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதுமே நிறைய காலேஜஸ்ல மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கலாம். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் புனே, கொல்கத்தாவில் உள்ள ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி உட்பட பிற மாநில அரசுகள் நடத்தும் அரசு கல்லூரிகள்ல 15% இடஒதுக்கீடு அதர் ஸ்டேட் மாணவர்களுக்காக வழங்கப்படுது. இதற்கு CUET எக்ஸாம், அதாவது த காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இது மூலமா சேர்க்கை நடைபெறுதுங்க. தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி, சேலம் இன்ஜினியரிங் காலேஜ், PSG டெக் காலேஜஸ்ல அட்மிஷன் +2 மார்க்ஸ பேஸ் பண்ணி கவுன்சிலிங் மூலமா தான் நடக்கும். இல்ல ஐஐடிய சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெறணும். அது மட்டும் இல்லாம +2ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில 75% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்க வேண்டும். மெட்ராஸ், பாட்னா, ரூர்கி, ரோபர் ஐஐடிகள்ல இந்த கோர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் ஆகவும், பாம்பே, கான்பூர், புவனேஸ்வர், கரக்பூர் ஐஐடிகள்ல இதே கோர்ஸ் 5 இயர்ஸ் டூயல் கோர்ஸ் ஆகவும் இருக்கு. அதாவது பிடெக் பிளஸ் எம்டெக் சேர்த்து 5 இயர்ஸ். ஐஐடி மட்டும் இல்லாம இந்தியாவில உள்ள 31 NITலயும் இந்த கோர்சஸ் இருக்கு. இந்த காலேஜஸ்ல சேரவும் JEE மெயின் எக்ஸாம் நீங்க எழுதி தேர்ச்சி பெறணும். இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அரசு சார்ந்தும் பல தனியார் நிறுவனங்களிலும் அதிகமாகவே இருக்கு. கேட் எக்ஸாம்ல தேர்ச்சி பெறது மூலமா அரசு சார்ந்த நிறுவனங்களான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், ஹால், கெயில், ONGC, NTPC, இஸ்ரோ போன்ற நிறுவனங்களில வேலை வாய்ப்பை பெறலாம். அது போலதாங்க UPSC எக்ஸாம் எழுதுனா இந்தியன் ரயில்வேஸ், டிஃபென்ஸ் ரிசர்ச், கன்சியூமர் அஃபேர்ஸ் மாதிரியான கவர்மெண்ட் ஜாபும் நமக்கு கிடைக்கும்.
இப்படி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போலவே பல தனியார் நிறுவனங்களிலும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கு. டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, ஏர்பஸ், அசோக் லேலண்ட், ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான பெரிய ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் கம்பெனிகள்ல மெட்டீரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் அனலைசிஸ் மாதிரியான வேலைகளும், மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ்களான டாடா ஸ்டீல், JSW, ஜிண்டல் ஸ்டீல், L&D அண்ட் வேதாந்தா போன்ற கம்பெனிஸ்கள்ல மெட்டலர்ஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் மாதிரியான வேலைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரானிக் அண்ட் செமி கண்டக்டர் கம்பெனிஸான இன்டெல், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்ச இன்ஜினியர்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக தாங்க இருக்கு. இந்த மாதிரியான கோர்சஸ் புதிய புதிய தொழில்களுக்கான வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கி தருவதோடு இந்த படிப்புகளுக்கு போட்டியே இருக்காதுங்கிறது தாங்க நீங்க கவனத்துல வைக்க வேண்டிய செய்தி. அப்படி ஒரு கோர்ஸ் தாங்க இது, மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங். மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மகரஜோதி. நன்றி.